ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்னைக்கு மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பூசணிக்காய் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மோர் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிளெயின் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முக்காபாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக் பண்ணிடலாம். இப்போது பூசணிக்காய் நல்லா குக் ஆனதும் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை மிக்சியில் ஒரு டைம் அடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நுர கூடினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா தாளித்து ஆட் பண்ணோன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.